இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த ஸ்கில்லுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹாய், நான் கேலவ். இந்த மாதிரி மியூசிக் ரிலேட்டடான டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த அக்கௌண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் எப்படி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்கில்ஸுமே ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் வச்சு தான் ஒர்க் ஆகுது. என்னடா ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் அப்படின்னா, 2 நோட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸு தான் இந்த ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் வச்சு நம்ம சொல்லுவோம். ஒரு ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா ஒரு நோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டு. அது வந்து கருப்பு வெள்ளை அந்த பாகுபாடுலாம் கிடையாது. ஸோ இது ஒரு ஹாஃப் ஸ்டெப், இது ஒரு ஹாஃப் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 2 ஹாஃப் ஸ்டெப் டிஸ்டன்ஸை சேர்த்துனா ஒரு ஹோல் ஸ்டெப். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது ஒரு ஹாஃப் ஸ்டெப்பா, இது ஒரு ஹாஃப் ஸ்டெப்பா. ஸோ இது ஒரு ஹோல் ஸ்டெப், இது ஒரு ஹோல் ஸ்டெப். இப்போ ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சி மேஜரை பார்ப்போமே. ஸோ பாருங்க, ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். இதான் இங்கே பார்த்தீங்களா ஒரு பேட்டர்ன் தெரியுதா? அவ்வளோதான், நம்ம மேஜர் ஸ்கேலே கிராக் பண்ணியாச்சு. இப்போ இதே ஃபார்முலாவை வச்சு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி கண்டுபிடிப்போம். பி தான் நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை. ஸோ ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். ஸோ பிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான். ஸோ மேஜர் ஸ்கேலுக்கு எப்படி இந்த ஃபார்முலா இந்த பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் மைனருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, பென்டடானிக் ஒரு பேட்டர்ன் இருக்குது, குரோமேட்டிக் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா ஸ்கேல்ஸுமே, எல்லா ஸ்கேல் டைப்ஸுமே இந்த மாதிரி ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் வச்சு தான் ஒர்க் ஆகுது.